பிரைஸ் த லார்ட். இயேசுவின் ரத்தம் ஜெயம். தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன். செய்தியின் தலைப்பு, உங்கள் வார்த்தையின்படி ஆக்கக் கடவது. ஆதார வசனம் யாத்திராகம் 3ஆம் அதிகாரம் 6, 7, 8 வசனங்கள். பின்னும் அவர், நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாகிய உன் பிதாக்களுடைய தேவனமாயிருக்கிறேன் என்றார். 7வது வசனம், எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்த்து அவர்கள் படுகிற வேதனைகளையும் அறிந்திருக்கிறேன். 8வது வசனம், அவர்களை எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக்கவும் அவர்களை இந்த தேசத்திலிருந்து நீக்கி பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன் என்றார். ஜீவன் நம்பிக்கை பெற்றவர்களே, மேற்கண்ட வசனங்களை நான் ஆவியானவர் துணை கொண்டு இன்டர்பிரட் பண்ணி வாசிக்கிறேன். இது உங்களை பற்றியதுதான். உங்களை மையமாக கொண்டுதான் பேசுகிறார். நான் ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவனே தான். முடியாதை முடியச் செய்கிற தேவன், காரியங்களை மாறுதலியாக முடிக்கிறவன், பிசாசு போட்ட திட்டங்களை மாறுதலியாக முடிக்கிற தேவன் நான். யார் என் பிள்ளை இத்தனை காலமாக ஏமாற்றிக் கொண்டு வந்தார்களோ அவர்களை ஏமாந்து போவார்கள். என் பிள்ளைக்கு நியாயமாய் வரவேண்டியதை கொடுத்து நான் திட்டமிட்டு வைத்திருக்கிற இடத்திற்கு கொண்டு வர இந்த செய்தியின் மூலமாக இறங்கி வந்தேன் என்கிறார். இத்தனை காலமாக நீங்கள் ஜெபித்து வந்ததே நான் அல்ல தட்டவில்லை. இன்று இதனுடைய விடுதலைக்கு நேரம் வந்துவிட்டது என்கிறார். இது எனக்குத்தான் என்று விசுவாசத்தோடு இந்த செய்தியை மேற்கொண்டு கேளுங்கள். நமக்கு பழக்கமாகிவிட்டது இப்படி ஜெபித்து, நீர் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாய் இருக்கிறீர் என்று ஆரம்பித்து எல்லாவற்றையும் சொல்லி ஜெபித்து விட்டு பின் அதே சோக நிலைக்கு போய்விடுவது. வார்த்தை சொல்லுகிறது, என்னால் செய்ய முடியாத காரியம் ஒன்று உண்டோ? எரேமியா 32:27 என்று கேட்கிறார். இல்லை ஆண்டவரே, ஆனால் எனக்கு இதுவரை ஒன்றுமே நடக்கவில்லையே. பிராக்டிக்கல் லைஃப் வேறு, வார்த்தை சொல்வது வேறு என்று சொல்வதை இன்றோடு நிறுத்தி கொள்ளுங்கள். உங்களது நம்பிக்கை, இதை தொடர்ந்த சிந்தனை, அதாவது எண்ணங்கள், எனக்கு இப்படித்தான் நடக்கும், எனக்கு செய்வார், எனக்கு கிடைக்கும், இந்த வாயின் வார்த்தைகள், பின் வாயின் அறிக்கை, எதிர்பார்ப்பு, ஜெபம் எல்லாம் ஒரே நேர்கோட்டில் இருக்க வேண்டும். ஆபிரகாமின் ஆசீர்வாதம் எனக்கு உண்டு. ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 2, 3. ஈசாக்கின் ஆசீர்வாதங்கள், ஊரே வறட்சியாக இருந்தால் எனக்கு செழிப்பு உண்டு. அவன் தோண்டி இடத்திலெல்லாம் தண்ணீர் கண்டான். அப்படி காரியத்தை எனக்கு கையுடி வரச் செய்வார். இன்று என்னிடம் ஏதும் இல்லாமல் இருக்கலாம், முன்னேறுவதற்கு வாய்ப்பு சூழ்நிலையும் சாதகமாக இல்லாமல் இருக்கலாம். யாக்கோபிற்கு 2 பரிவாரங்களை கொடுத்த தேவன் எனக்கும் தருவார் என்பதுதான் ஆபிரகாமின், ஈசாக்கின், யாக்கோபின் தேவன், என் தேவன் என்னோடு இருக்கிறார் என்பதற்கு பொருள். சும்மா வெறுமனே சொல்லி பிரயோஜனம் இல்லை. அதற்கு உண்டான பின்னெடுக்க காரியங்கள் எனக்கு உண்டு என்று நம்ப வேண்டும், சொல்ல வேண்டும், எதிர்பார்க்க வேண்டும். இப்பொழுது எந்த பிடியிலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்று ஆசைப்படுகிறீர்கள், ஆனால் முடியவில்லை. ஏதோ ஒரு பிடி, அதிலிருந்து வெளியே வர வேண்டும் என்று எத்தனைக்கிறீர்கள், ஆனால் உங்களால் முடியவில்லை. இன்று அதற்கு விடுதலை உண்டு. வறட்சியிலிருந்து செழிப்பிற்கு நேராக நடத்த உங்களுக்கு ஆலோசனை சொல்ல வழிகாட்ட இறங்கிவிட்டார். வார்த்தை கர்த்தருடையது, விசுவாசம் உங்களுடையது. இரண்டும் இணையும் போது அற்புதங்கள் நடக்கும், நடந்தே தீரும். வெறும் வார்த்தை, தேவ வார்த்தை இருதயத்தை நிரப்பி வைத்திருக்கிறீர்கள், நல்லது. அது தானாக வேலை செய்யாது. உங்களுடைய கார் கேரேஜில் இருந்து விட்டால் போதாது, அதை எடுத்து பெட்ரோல் போட்டு நீங்கள் தான் ஓட்ட வேண்டும். காரை வைத்து கொண்டு வேர்க்க விறுவிறுக்க வெயிலில் நடந்து போனால் அது காரின் தவறுமல்ல, சூழ்நிலையின் தவறுமல்ல, அது உங்கள் தவறு. தினமும் நல்ல வாழ்வு, வளமான வாழ்வு, வெற்றியின் வாழ்வு, நேர்மையான சுகமான கர்த்தர் விரும்பும் வாழ்வை வாழ வேண்டும் என்று முதலில் விரும்புங்கள். நீதிமான்கள் விருப்பம் கொடுக்கப்படும். அடுத்து அந்தந்த விருப்பத்திற்கு அனுகூலமான வார்த்தையை எடுத்து இயேசுவே நாமத்தில் அறிக்கை செய்யுங்கள். இப்போது சுகம் இல்லை, உண்மைதான். ஆனால் என் தேவன், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர், அவரது தழும்புகளால் சுகமானோம் என்று உன் வியாதியை விளக்கினேன் என்று சொல்லி இருக்கிறார். அதன்படியே இந்த வார்த்தையின்படியே நடக்கும். நான் சுகமாவேன், எழும்புவேன், என் வேலையை செய்வேன், சாட்சியாய் வாழ்வேன் என்று வாய்விட்டு சொல்லிவிட்டு மகிழ்ச்சியாயிருங்கள். உங்கள் சரீரத்தில் அது நடந்து சுகம் நடந்து கொண்டிருக்கிறது, வந்துவிட்டது என்பதை நீங்கள் விசுவாசியுங்கள். தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துங்கள். அப்படியே நடக்கும். தொடர்ந்து செய்யுங்கள். உங்கள் சிந்தனையை கொடுக்கப்பட்ட அல்லது செய்யப்பட வேண்டிய வேலைகளில் கவனம் செலுத்துங்கள். பயத்திற்கு, பற்றாக்குறைக்கு விடுதலையாகி செழிப்பிற்கு வர எல்லாவற்றுக்கும் இப்படியே தான். இதான் வழிமுறை. உங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவர். 1 யோவான் 4:4. வறட்சியை காட்டிலும், எதிரியை காட்டிலும், பகைமையை காட்டிலும் அவர் பெரியவர். எல்லா பிரச்சனைகள் காட்டிலும் அவர் பெரியவர். அவருடைய கரத்துக்குள் தான் எல்லாம் இருக்கிறது. அவரை மீறி ஏதும் நடந்து விடாது.
அவர் உங்கள் மீது பிரியமுள்ளவர், ஆசீர்வதிக்கவே விரும்புகிறார் என்பதை திண்ணக்கமாக எண்ண வேண்டும். அவர் பாரபட்சமற்ற தேவன். உங்களுக்கு குற்றம் கடுத்து கொண்டே இருப்பவர் அல்ல, குறைபடுத்தி கொண்டே இருப்பவர் அல்ல. நீ இவ்வளவு வாசிக்கவில்லை, நீ இப்படி ஜெபிக்கவில்லை, நீ இப்படி உணர்த்துவார் அது செய்வது நல்லது என்று. ஆவியானவர் உணர்த்துவார், அதற்கு கீழ்ப்படியுங்கள். செய்ய பலன், கிருபை, ஞானம் தருவார், செய்யுங்கள். உங்களுக்கு ஏதும் கொடுக்காமல் உங்களை எதையும் செய்ய சொல்ல மாட்டார். மன்னித்து விடு என்று உணர்த்தினால் மன்னித்து விடுங்கள், அது எவ்வளோ பெரிய காரியமாக இருந்தாலும் சரி. இதற்கு இக்கண்ணா வைக்காதீர்கள். கொடுத்து விடு என்றால் கொடுத்து விடுங்கள், பார்க்காதீர்கள் அது எவ்வளவு பெரிய தொகை என்னது பார்க்காதீர்கள். விடாப்பிடியாக பிடித்து கொண்டிருக்க வேண்டாம். உங்களை ஆசீர்வதிக்கத்தான் சொல்கிறார், விடுதலையாக்கத்தான் இப்படி சொல்கிறார். எதை செய்ய சொல்கிறாரோ உணர்த்துகிறாரோ அதை சந்தோஷமாக செய்யுங்கள். இதில் கர்த்தர் பிரியப்படுகிறார். ஆசீர்வாதம் அற்பமாய் சொற்பமாய் அல்ல, நீங்கள் நினைப்பதற்கு மேலாக அவர் செய்வார், செய்ய வல்லவர். ஜெபிக்கலாம். தகப்பனே, ஆசீர்வாதம் வெகு தூரத்தில் எங்கேயோ நீர் ஒளித்து வைத்து விடவில்லை. அவையில் எங்கள் எண்ணத்திலும் வாயின் வார்த்தையிலும் நீதிமொழிகள் 23:7 வைத்து விட்டீர் என்பதை கண்டோம். தாவீதைப் போல அறிக்கை செய்து பெற்று உமது நாம மகிமைக்காக நாங்கள் செழிப்போடு வளமோடு சுகத்தோடு வாழ்வோம் என்று இயேசுவின் நாமத்தில் அறிக்கை செய்கிறோம் எங்கள் அருமை பிதாவே. ஆமேன். ஹல்லேலூயா.